அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லட்சுமி ஆண்டியப்பன். நான் உங்களுக்கு சூரிய நமஸ்காரத்தோட முதல் 3 நிலை, அடுத்த 3 நிலை, இந்த மாதிரி நான் பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இறுதி 6 நிலைகள். முதல் 3 நிலையும் கடைசி 3 நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இறுதி 6 நிலைகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சூரிய நமஸ்காரத்தை நான் உங்களுக்கு முழுமையா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 12 நிலைகளையும் நீங்க இந்த யோகாசனங்கள் பண்ணலைன்னாலும் இந்த சூரிய நமஸ்காரத்தை மட்டுமாவது டெய்லி நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க பண்ணணும். ஆரம்பத்துல 3 தடவையில இருந்து ஆரம்பிச்சு 12 தடவை வரைக்கும் நீங்க பண்ணலாம். ரூம்குள்ள ஏசி எல்லாம் போட்டுட்டு ஜன்னல் இதெல்லாம் சாத்திட்டு நீங்க பண்ணக்கூடாது. நல்லா சூரிய ஒளி வந்து உடம்புல படுற மாதிரி காத்தோட்டமா இருக்கிற இடத்துல நீங்க அதை பழகணும். அந்த பிராண சக்தின்றது நீங்க அந்த வெட்ட வெளியில பண்ணும்போது தான் நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அந்த சூரிய நமஸ்காரத்தோட இறுதி 6 நிலைகளும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் அந்த முதல் 6 நிலைகளும் நான் சொல்லி கொடுத்தேன். அதை ஒரு தடவை நம்ம திருப்பி பார்ப்போம். முதல் நிலை, கால் ரெண்டையும் சேர்த்து வைங்க, நமஸ்காராசனம். கையை மேல தூக்கி கண்ணை மூடிய நிலையில நார்மல் பிரீதிங், நமஸ்காராசன். திரையாசன், கால் அகலமா வைங்க, அப்படியே கையை மேல தூக்கி பின்னாடி வளைங்க. இனேல், பென் பேக், நல்லா பின்னாடி வளைங்க. எக்ஸேல், பென் ஃபார்வர்ட். அப்படியே பாதகஸ்தாசனம். அஸ்வ சஞ்சாலாசனம். வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. 4வது நிலை குதிரை ஆசனம். 5வது நிலை மவுண்டன் போஸ். முன்னாடி இருக்க கால் எடுத்து அப்படியே பின்னாடி வைக்கணும், பர்வட்டாசனம். 6வது நிலை சசாங்காசனம். காலை மடக்கி காலை ஃபிளாட்டா விடுங்க. இது 6வது நிலை. இந்த 6 நிலைகளையும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தேன். இப்போ 7வது நிலை சசாங்காசனத்துல இருந்து அப்படியே புஜங்காசனம். அப்படியே குப்புற வாங்க, மெதுவா குப்புறப்படுத்து, அப்படியே பின்னாடி வளையணும். பின்னாடி வளையும் போது மூச்சை உள்ள இழுக்கணும். 8வது நிலை அப்படியே பர்வட்டாசனம், மவுண்டன் போஸ். 9வது நிலை அப்படியே இடது கால் முன்னாடி வச்சு அஸ்வ சஞ்சாலாசனம், அப்படியே பின்னாடி வளையணும். 10வது பாதகஸ்தாசனம். பிறையாசனம். நமஸ்காராசனம். இதுதான் வந்து முதல்ல அந்த 12 ஸ்டெப்பு. இப்போ அந்த இறுதி அந்த 6 நிலைகளையும் இன்னொரு தடவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முட்டி போட்டு சசாங்காசனத்துக்கு வாங்க. 6வது நிலை அப்படியே புஜங்காசனம். இது வந்து ஒரு பின்வளைவு ஆசனம். இதுல வந்து மூச்சை உள்ள இழுத்த நிலையில நீங்க இந்த புஜங்காசனத்தை ட்ரை பண்ணணும். நேரா பாருங்க. அடி முதுகெலும்புக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த புஜங்காசனம். இப்ப இந்த பாஸ்டர்ல இருந்து பர்வட்டாசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மவுண்டன் போஸ், அப்படியே மவுண்டன் போஸ்க்கு வாங்க. இது ஃபார்வர்ட் பெண்டிங், எக்ஸேல் பண்ணிட்டே இந்த பர்வட்டாசனம். அதுக்கப்புறம் அஸ்வ சஞ்சாலாசனம், குதிரை ஆசனம்.
இடது கால் முன்னாடி, வலது கால் பின்னாடி. பாதகஸ்தாசனம். பின்னாடி இருக்க கால் எடுத்து முன்னாடி வைங்க. எக்ஸேல். பிரயாசனம். இனேல். நமஸ்காராசனம். கீழே முட்டி போட்டு உட்காருங்க வஜ்ராசனத்துல. கையை தொட மேல வச்சு நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்போ நம்ம இந்த 12 பாஸ்டர்ஸையும் பண்ணிட்டோம். இப்போ இந்த 12 பாஸ்டர்ஸையும் எப்படி இன்னொரு தடவை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எழுந்து நில்லுங்க. இப்போ முதல்ல நமஸ்காராசனம். அப்படியே கையை மேலே தூக்கி நார்மல் ப்ரீதிங்கில் கண்ணை மூடிக்கோங்க. நமஸ்காராசனம். நார்மல் ப்ரீதிங். இது உங்களோட மைண்ட் பாடி ரெண்டையும் ஈவனாக பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பிரயாசனம். கை அப்படியே மேலே தூக்குங்க. பேக் ஸ்ட்ரெச். பாதகஸ்தாசனம். இப்போ வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. அஸ்வ சஞ்சாலாசனம். நீங்க இந்த அளவு இப்படி பண்ணினா போதும். பர்வட்டாசனம். முன்னாடி இருக்க கால் எடுத்து அப்படியே பின்னாடி வைக்கணும். சசாங்காசனம். கால் முட்டியை கீழே வைக்கணும். நார்மல் பிரீதிங். அப்படியே புஜங்காசனம். அஸ்வசஞ்சாலாசனம். வலது கால் முன்னாடி, பாதஹஸ்தாசனம். பிரயாசனம். நமஸ்காராசனம். நல்லா டீப் இன்ஹேல் எக்ஸேல். கை இடுப்புல வச்சுக்கோங்க. இப்போ வலது கால் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இடது கால் பண்ண போறோம். நமஸ்காராசனம். நார்மல் பிரீதிங். பிரயாசனம். இனேல். எக்ஸேல். பாதகஸ்தாசனம். அஸ்வசஞ்சாலாசனம். இனேல். பின்வளைவு ஆசனங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும். எக்ஸேல். பர்வட்டாசனம். சசாங்காசனம். புஜங்காசனம். இனேல் பண்ணி அப்படியே புஜங்காசனம். எக்ஸேல். பர்வட்டாசனம். இடது கால் அஸ்வசஞ்சாலாசனம். இனேல்.
எக்ஸேல் பாதகஸ்தாசனம். இனேல் பெரையாசனம். நமஸ்காராசனம். வஜ்ராசனத்தில் உட்காருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. கொஞ்சம் நீங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி முடித்தோடனே உடம்புல நல்லா ஸ்வெட் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சாந்தி ஆசனம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 தடவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அதை 12 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த சொல்லிக் கொடுத்த அந்த சூரிய நமஸ்காரத்தோட முழு நிலையையும் நீங்கள் ஆரம்பத்தில் 3 தடவையிலேருந்து ஆரம்பித்து 12 தடவை வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாக நீங்கள் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது எந்த காலை நீங்கள் முன்னாடி வச்சு பண்ணுறீங்களோ திருப்பி ரிவர்ஸில் வரும்போதும் அந்த குதிரை ஆசனத்தில் அதே காலை வச்சு பண்ணுங்கள். 2 இதுவும் மாற்றி மாற்றி பண்ணணும். இந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம சூரியன் முன்னாடி பண்ணுறதுனால தான் பலன்கள் நமக்கு நிறைய இருக்குது. நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.